என்ன உட போட்டிருக்கேன், காய் உட போட்டிருந்தா உள்ள விட மாட்டேங்கிறாங்க, கயிறு கட்டியிருந்தா உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இது வந்து தமிழ்நாடா இல்லை என்னன்னு தெரியல. இது தமிழ்நாடா போச்சு, தமிழர்கள் ஆட்சியில் இருக்கிறதுனால போச்சு. யார் திருத்தலத்துல வந்து காவடிகள்ல இருந்து பால் குடத்துல இருந்து எடுத்து நம்ம காலங்காலமா நம்ம கலாச்சாரத்தோட இங்க சாமி கும்பிட்டு வந்துட்டு இருக்கோம். அரசியல் அமைப்பு சட்டத்தை சார்ந்து சத்தியம் பண்ணி எம்பியா வந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த நவாஸ்கனி என்பவர் கூட, ஆனா இந்துக்களை ஒழிக்கிறதுலயே இவங்க ஒரே குறியா இருக்காங்க. சாது மிரண்டால் காடு கொள்ளாது. இந்த பெரியாருன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு நாதாரி பைய சொன்ன மாதிரி இந்த ஓட்டுக்காக என்னத்தை வேணாலும் இந்த திமுக காரன் கொடுப்பேன். அன்பு வணக்கம். நான் உங்கள் பட்டிக்காட்டான் குரல் செல்லக்குட்டி, சிவகங்கை மாவட்டத்திலிருந்து பேசுறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பரங்குன்ற மலை பக்கத்துல இருக்கோம். நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறோமா இல்ல வேற ஏதாவது நாட்டில் இருக்கிறோமாங்க சந்தேகமா இருக்கு. ஒரு கோயிலுக்கு சாமி முட வந்தா போலீஸ் அராஜகம் பண்ணி தடுக்கிறாங்க. தடுப்பு சோறை வச்சு எல்லாரையும் வரவிடாம பண்றாங்க. தீவிரவாதியை குண்டு செக் பண்ற மாதிரி காரை நிறுத்தி எல்லாத்தையும் செக் பண்றாங்க. என்ன உட போட்டிருக்கேன், காய் உட போட்டிருந்தா உள்ள விட மாட்டேங்கிறாங்க, கயிறு கட்டியிருந்தா உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இது வந்து தமிழ்நாடா இல்லை என்னன்னு தெரியல. இது போச்சு தடுக்கிறதுனால யாரும் நிம்மதியா சாமியோட கும்பிட முடியல. இப்ப சில காலத்துக்கு முன்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த திருப்பரங்குன்ற மலைக்கு இப்ப சிக்கந்தர் மலைன்னு பேர் வைக்கிறதுக்கு சில ஆளுங்க வந்துட்டாங்க. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முருகன் கோயில் காலங்காலமா இங்க இருந்து நம்ம எல்லாரும் இந்துக்கள் எல்லாம் வழிபடக்கூடிய இந்த திருத்தலத்துல வந்து காவடிகள்ல இருந்து பால் குடத்துல இருந்து எடுத்து நம்ம காலங்காலமா நம்ம கலாச்சாரத்தோட இங்க சாமி கும்பிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப சில பரதேசிகள் வந்து இப்ப வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து நாங்க தான் இது வந்து எங்களோட மலை, நாங்க விட்டு கொடுக்க முடியாது, எங்களுக்கு வந்து அந்த காலத்துல இருந்து இங்க மேல வந்து நாங்க தர்கா வச்சிருக்கோம், நாங்க கிடா வெட்டுவோம், நாங்க மாடு வெட்டுவோம், ஆடு வெட்டுவோம் எல்லாமே சொல்றாங்க. ஆனா இது வந்து எப்படி இதை ஏத்துக்கிறதுன்னு தெரியல. ரொம்ப சுத்த சைவமா இருக்கிற இந்த கோயில்ல வந்து மேல வந்து சில நாட்களுக்கு முன்னாடி வந்து மாட்டுக்கறி தின்னுட்டு பிரியாணி தின்னுட்டு அந்த மலையவே அந்த புனிதமான இடத்த வந்து அவங்க வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு போயிருக்காங்க. இதுல வந்து மக்களோட பிரதிநிதி அரசியல் அமைப்பு சட்டத்தை சார்ந்து சத்தியம் பண்ணி எம்பியா வந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த நவாஸ்கனி என்பவர் கூட அவர் என்ன பண்ணிருக்காரு, இங்க வந்து சில ஆட்களோட வந்து பிரிவினைவாதத்தை தூண்டுற விதத்துல வந்து இங்க மாட்டுக்கறி திண்டு பிரியாணி திண்டு மலை மேல வீசிட்டு போயிருக்காங்க. இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முழு சப்போர்ட்டா வந்து இந்த திமுக அரசாங்கம், மு.க. ஸ்டாலின் அரசாங்கம் வந்து முழுசா அவங்களுக்கு வந்து இந்த திராவிட கைக்கூலிகள் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்துக்களை ஒழிக்கிறதுலயே இவங்க ஒரே குறியா இருக்காங்க. சாது மிரண்டால் காடு கொள்ளாது, அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நான் இதை வந்து எப்படி பார்க்கணும், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 மணிக்கு இன்னைக்கு வந்து சாமி கும்பிட வந்துட்டு இங்க வந்து இந்து முன்னணியில இருந்து பிஜேபியில இருந்து எல்லாருமே வந்து வந்திருக்காங்க இந்த போராட்டத்துக்கு. அந்த போராட்டத்தை நடத்த விடாம என்னென்ன டெக்கால்ட்டி வேலை பார்க்கணுமோ அவ்வளவு வேலையுமே அங்கே போட்டு இவ்வளவு போலீஸாரை குமிச்சு, இந்த நாட்டுல வேற பிரச்சனையே இல்லையாங்க, இந்த கோயிலுக்கு வரவனை தான் அரெஸ்ட் பண்ணணுமா இல்ல கேக்குறேன். நடு ரோட்ல கார்ல போனா திமுக கொடியை கட்டிக்கிட்டு விரட்டுறாங்க, அங்கிட்டு போனா பள்ளிக்கூடம் படிக்க போன புள்ளைய கற்பழிச்சு கொள்றாங்க. இந்த கேஸ்லாம் விசாரிக்க துப்பு இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா இங்க சாமி கும்பிட வர்றவங்களை வந்து பிடிச்சிக்கிட்டு உள்ள கொண்டு அடைச்சிக்கிட்டு இங்க இருக்கிற மதுரை மாவட்டத்தில் இருக்க மண்டபத்தை போனா புல் பண்ணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து ஒரு சாமி கும்பிட வர்றதுக்கு பக்தர்களை பூரா அனுமதியை மறுத்து 144 தடை போடுற அளவுக்கு இந்த மண்ணில மதுரை மண்ணில் என்னங்க நடந்துச்சு? 144 தடை எதுக்கு போடணும், என்னத்துக்காக போடணும்? இங்க தீவிரவாத செயல் எதுவும் நடந்துருச்சா, இல்ல குண்டு வெடிப்பு எதுவும் நடந்துருச்சா, இல்ல என்ன நடக்குதுங்க? அப்ப இதை வந்து அன்னைக்கு வந்து நவாஸ்கனியும் முஸ்லீம்களும் வந்து இங்க இஸ்லாமியர்களும் வந்து ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ணும்போது இதே மாதிரி தமிழக அரசு காவல்துறை நடந்திருந்தா நாங்களும் ரைட்டு, இங்க வந்து எதுவும் பண்ண வேணாம் செய்ய வேணாம், அவங்களுக்கும் ஒரே நியாயம் நம்மளுக்கும் ஒரே நியாயம்னு போயிடலாம். ஆனா அவங்களுக்கு ஒரு நியாயம் இவங்களுக்கு ஒரு நியாயம். இந்த பொழப்புக்கு சாகலாம், இந்த ஓட்டு வங்கி பொழப்புக்கு தூக்கு போட்டு நின்று செத்துடலாம். எதுக்கு இந்த பொழப்பு உங்களுக்கு? இந்த ஓட்டுக்காக இந்த பெரியாருன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு நாதாரி பைய சொன்ன மாதிரி இந்த ஓட்டுக்காக என்னத்தை வேணாலும் இந்த திமுக காரன் கொடுப்பேன் சொல்லியிருக்காரு. அதே பொழப்ப இந்த திமுக அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா பெரியார் வழி வந்தவங்க தானே. அதனால மக்களே, இந்த சாதாரண மக்களும் சாமானிய மக்களும் இது வந்து நமக்கு என்ன, கட்சிக்காரன் பாத்துக்கிருவேன், இந்து முன்னணிக்காரன் பாத்துக்கிருவேன், பிஜேபி காரன் பாத்துக்கிருவான்னு நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்க குழந்தைகள் வந்து இந்த முருகன் கோயில வந்து சாமி கும்பிட முடியாது. அப்புறம் நீங்க வந்து டோக்கன் எடுக்கணும், எல்லாம் பண்ணணும், உள்ளூர்ல இருக்கவங்களும் சாமி கும்பிட முடியாது. இன்னைக்கு நாங்க இருந்து அந்த ஊர்ல இருந்து இங்க இருந்து எந்தெந்த ஊர்லயே இருந்து இந்த மக்கள் வந்து இந்து கலாச்சாரத்தையும் இந்து மக்களையும் இந்து தர்மத்தையும் காக்கிறதுக்காக இங்க வந்து போராட்டத்துக்கு வந்திருக்கான். ஆனா இங்க இருக்கிற மதுரை மக்கள் எப்பவும் மாதிரி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு கடையை திறந்து வியாபாரம் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஏன் உங்களுக்கு அந்த உணர்வு வர மாட்டேங்குது? இந்து மதமும் நம்ம தாயும் ஒண்ணு. இந்து மதத்தை கேவலப்படுத்தினா பெற்ற தாயை கேவலப்படுத்துற மாதிரி, அதே மாதிரி இந்து மதத்தை ஒருத்தர் வேசின்னு சொல்றான். இந்து மதத்துல உள்ளவங்க எல்லாம் உங்களுக்கு ஏன் கோவம் வர மாட்டேங்குது?
நீங்களா சாப்பாடு தானே சாப்பிடுறீங்க. அதனால மக்களே, சாதாரண மக்களும் வெகுண்டெழுகணும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து காலப்போக்கில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தா நம்மளோட பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே நாசமா போயிடும். இந்த இஸ்லாமிய மக்கள் வந்து எல்லாரும் ஒன்னாதான் இருக்கிறாங்க, பழகுறாங்க, போறாங்க, வராங்க. ஆனா சில அடிப்படைவாத தீவிரவாதிகளை சேர்ந்த அடிப்படைவாதிகள் இஸ்லாமியர்கள் இந்து மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் வந்து பிரச்சனையை உண்டு பண்ணுங்கிறதுக்காண்டியே வந்து இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வதந்திகளை நம்பி எல்லாம் பண்ணாம தயவு செய்து இந்து மக்களாகி நீங்கள் உணர்வோடு இந்த பூமியில வாழணும். எங்கே இந்த மாதிரி பிரச்சனை நடந்தாலும் இந்து மக்கள் அனைவரும் ஒன்று கூடி வரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, பாரத் மாதா கி.